இந்த பகுதி முழுவதுமே பார்த்திங்கன்னா இப்போ மழைநீர் வீடுகள் முழுவதும் தேங்கியிருக்கு. கிட்டத்தட்ட ஃபஸ்ட் ஃப்ளோர் வரை தண்ணி வந்துட்டு, இந்த மழைநீர் வந்து ஏற்கனவே பெய்த கனமழையினால் தேங்கின மழைநீர் மற்றும் புறநகர்லேருந்து வர்ற காட்டாற்று வெள்ளம், அதுபோக இல்லாமல் பக்கிலோடையிலேருந்து வர்ற தண்ணின்னு சொல்லிட்டு இந்த பகுதி முழுவதும் இப்போ மழைநீர் தேங்கி மக்கள் எல்லாம் வெளியே வர முடியாத மிக கஷ்டமான சூழ்நிலையில் இருந்துக்கிட்டு இருக்காங்க. வெளியும் வர முடியல, உள்ளேயும் போக முடியல. உணவு மற்றும் அத்தியாவசிய எல்லாம் இல்லாமல் மிகுந்த சிரமமான தன் வாழ்வாதாரத்தை இழந்திருக்காங்க. ஏற்கனவே கடந்த ஆண்டு பெய்த கனமழையிலும் இதே போன்ற சூழ்நிலை தான் இந்த விடியா திமுக ஆட்சியில் இருந்துச்சு. இப்போவும் இதே சூழ்நிலையில் தான் இருக்குது. அப்போ இவங்க அத்தனாயிரம் கோடி செலவு பண்ணியிருக்காங்க மழைநீர் பேக்கப்னு. இங்கே ஒன்றுமே எந்த விதமான செயல்பாடும் நடக்கலை. எப்படி கடந்த மழையின் போது இருந்துச்சோ அதே அளவு தண்ணி, அதே மாதிரி சூழ்நிலை தான் இப்போவும் தூத்துக்குடி மாநகரம் முழுவதும் எல்லா பகுதியிலையுமே இருக்குது. இங்கே மட்டும் இல்லை, பிஎன்டி காலனி, நம்ம கதிர்வேல் நகர் மற்றும் நம்ம அன்னை தெரசா நகர், அப்புறம் தூத்துக்குடி அரசு மருத்துவமனை, எல்லா பகுதியிலையுமே கடந்த மழையின் போது எந்தெந்த பகுதியில் மழை தண்ணி தேங்கி இருந்துச்சோ அதே போன்று தான் இந்த மழையிலையும் இருக்குது. இவங்க எந்த விதமான நடவடிக்கையும் மேற்கொள்ளலை. இதனால் மக்களோட வாழ்வாதாரம் மிக பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. உடனடியாக இந்த விடியா திமுக ஆட்சி போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுத்து இந்த மக்களோட உயிருக்கு உடைமைக்கும் பாதுகாப்பை வழங்கணும். அதுபோல் உடனடியாக மழைநீரை வெளியேற்றதுக்கும் நடவடிக்கை எடுக்கணும்.